மக்கா வணக்கம். தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லப்பா. குறிப்பா பெண்களுக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல எத்தனை சம்பவம் நடந்திருக்கு. சென்னையில் வீட்டில் இருந்த இல்லத்தரசியை கட்டி போட்டு நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. திண்டுக்கல் பக்கம் ஒரு தலைமை காவலர் அடிச்சு செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்காங்க. போலீஸ் கிட்டையே கைவரிசை காட்டுறாங்க. இதை விட திருமங்கலம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண்ணோட நகையை 40 லட்சத்துக்கு அடமானம் வச்சு சிக்கியிருக்காங்க. ஆக இவங்களும் கைவரிசை காட்டுறாங்க. இங்க இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இல்லாம இருக்கையில ஐயா என்ன சொல்லி முதலீட கொண்டு வர போறாரோ. சரி, விரிவான செய்திகள் அதை பத்தி பார்ப்போம். இப்ப போய் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க. காங்கிரஸ் எம்பி அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? கூவத்தை சுத்தம் பண்ண போறோம்னு ஐயா கருணாநிதி காலத்துல இருந்தே கதை சொல்றாங்கல்ல, அதை பத்தி தான். அண்ணாமலை ஐயா கருணாநிதியை புகழ்றது, காங்கிரஸ் எம்பி கூவத்துக்கு வெள்ளை அறிக்கை கேட்கறது, ஏதோ நடக்கு. இல்லீகல் வேலை செய்கிறவங்களையும் அரவணைச்சு போகணும்னு திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் பேசியிருக்கார். அதுவும் அமைச்சர் முன்னாடியே. இளவட்டங்களா, திமுக எப்பேற்பட்ட கட்சின்னு இதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க. திருச்சி மேயருக்கு திமுக பெண் கவுன்சிலர் ஒருத்தவங்க தனியா சிறப்பா அல்வா கொடுத்தாங்க. எதுக்குன்னு கேட்டா, கவுன்சிலர்களோட கோரிக்கையை கேட்காம நீங்க அல்வா கொடுக்கலையா, அதான் நானும் கொடுத்தேன்னு சொல்றாங்க. மனக்குமுறலை கொட்டி தீர்த்திருக்காங்க. ஒரு பஸ் என்னடான்னா புகையுது, இன்னொன்று என்னடான்னா எரியுது, பின்னாடி டயர் வெடிக்கி படி உடஞ்சு தொங்குது, எதுவுமே இல்லைன்னா கண்ட்ரோல் இல்லாமல் எதுலையாவது முட்டிக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸோட நிலைமை இப்படி இருக்கும்போது கார் ரேஸ்லாம் தேவையா வாசுன்னு மக்கள் கேட்குறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டீங்க, வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். இல்லீகல் சம்பவங்கள் நடக்கும். இல்லீகல் வேலைகளை செய்கிறவங்களைய அரவணைச்சி போகணும்னு திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அமைச்சரை வச்சுக்கிட்டே பேசியிருக்காரு. அதாவது சட்டவிரோத செயல்களை செய்கிறவங்களை அரவணைச்சி போகணும்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? கஞ்சா விற்கிறவங்க, போதைப் பொருள் விற்கிறவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க, ரேஷன் அரிசியை கடத்துறவங்களை எல்லாம் அரவணைச்சி போகணும்னு சொல்றாரா? ஏன் கேட்குறேன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் தான் ஜோரா நடந்துட்டு இருக்கு. ஆக அண்ணன் இப்படி பேசுறத பார்க்கும்போது அரவணைச்சி எல்லாத்தையும் செய்யறது யாருன்னு கேள்வி வருது. மக்கா, கிருஷ்ணகிரி பக்கம் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதுல அமைச்சர் சக்கரபாணி கலந்துகிட்டார். அந்த கூட்டத்துல பேசின முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன், அமைச்சர் இருக்கும் போதே அதிகாரிகளுக்கும் திமுக காரங்களுக்கும் இடையில பெரிய கேப் இருக்கு, எல்லாத்தையும் லீகலா செய்யணுங்கிறது தப்பு, இல்லீகல் செயல்களும் நடக்கும், இல்லீகல் வேலை செய்யறவங்களையும் அரவணைச்சு போகணும்னு பேசினார். எது? இல்லீகல் வேலைகளை செய்யறவங்களையும் அரவணைச்சு போகணுமா? இது கட்சியா என்னது? உலகம் முழுக்க போதைப் பொருள் கடத்தின ஜாபர் சாதிக்கு சிக்கினது, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வித்தவர் வீட்டுல ஐயா ஸ்டாலினோட படம் இருந்தது, இப்படி பல சம்பவங்கள்ல உடன்பிறப்புகள் அடுத்தடுத்து சிக்கியிருக்காங்க. அதெல்லாம் இப்படி அரவணைச்சு போய் நடந்தது தானா? ஸ்டாலின் ஐயா, சட்ட ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும், தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் தயங்காம நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் சர்வாதிகாரின்னு டயலாக் எல்லாம் பேசுனீங்களே, அதெல்லாம் பொய்யா? உங்க கட்சி கூட்டத்துல உங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் உங்க அமைச்சரை வச்சுக்கிட்டே இல்லீகல் வேலை செய்யறவங்களை எல்லாம் அரவணைச்சு போகணும்னு சொல்றாருன்னா அதுக்கு என்னங்கய்யா அர்த்தம்? உடன்பிறப்புகள் எல்லாம் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுதாங்களா, இல்ல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுற ஆட்களுக்கு திமுக அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அட நான் கேட்கல சார், என்கிட்ட எதுவும் கோச்சிக்காதீங்க, ஜனங்க கேக்குறாங்க. ஐயா ஸ்டாலின் என்னமோ தமிழ்நாடு அமைதியா இருக்கிற மாதிரியும் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு சூப்பரா இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. திமுக காரங்க இங்க எல்லாம் வாழுதுன்னு வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க பஸ் ஸ்டாண்டில், காலேஜில், ஏன்
வீட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நடந்த சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன், பார்த்துட்டு இங்க பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு தாய் குலங்களான நீங்களே சொல்லுங்க. மக்கா, திருச்சி NIT மாணவர்கள் 18 மணி நேரமா போராட்டம் பண்ணாங்க. புடிச்சு உள்ள போட்டுருவேன்னு மிரட்டியும் அசரவே இல்லை. என்னதான் ஆச்சு, ஏன் இந்த போராட்டம்னு கேட்டா அவங்க சொன்ன தகவலை கேட்டு பதறி போயிட்டோம். அந்த காலேஜில் ஹாஸ்டல்ல பவர் கட் ஆயிருக்கு. அதை சரி பண்றதுக்காக கதிரேசன் ஒரு எலக்ட்ரீஷியனை கூட்டியாந்துருக்காங்க. அந்த நபர் ஹாஸ்டல் ரூம்ல தனியா இருந்த மாணவி கிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை கண்டிச்சு தான் மாணவர்கள் 18 மணி நேரமா போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் வெளியிருந்து வந்தவர் செஞ்சிருக்காரு. இன்னொரு காலேஜில் உள்ள இருந்தவரே தப்பு பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதான B.Ed யூனிவர்சிட்டி, ஆசிரியர்களை உருவாக்குற இந்த இடத்துல இணை பதிவாளராக இருக்கிற மோகன் ஒருத்தர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து சிக்கியிருக்காரு. மாணவிகள்னா யாரு? எதிர்கால ஆசிரியர்கள். அவங்க கிட்ட அத்துமீறி இருக்காரு. சரி, காலேஜுகள் படிக்க போற இடத்துல இப்படி நடக்குதுன்னு பார்த்தா தெருவில் நிம்மதியா நடக்க முடியலப்பா. சென்னை கோயம்பேட்டில இருந்து திருவண்ணாமலை போகிறதுக்காக 17 வயசு பிள்ளை காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பிள்ளை கிட்ட ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. வெளியில தான் இப்படி பாலியல் தொல்லையா இருக்கு, வீட்டில் பத்திரமா படுத்து தூங்கலான்னு பார்த்தா அங்கேயும் கொள்ளக்காரங்க வந்து நிக்கிறாங்க. சென்னை போரூர் கிட்ட வீட்டில் தனியா இருந்த ஒரு இல்லத்தரசியை கட்டி போட்டு 25 சவரன் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ரோட்டுல, தெருவுல, படிக்க போற இடத்துல, வீட்டுல, வீதிலன்னு எங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. ஐயா ஸ்டாலின் மாசம் 1000 கொடுத்துட்டா அதான் நல்லாச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு ஊரே பேசுது. சில நேரங்கள்ல இங்க பாதுகாப்பு இல்லைன்னு புலம்புறதுக்கு பதிலா பேசாம பஸ் பிடிச்சி பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஓடிடலாம்னு தோணுது. ஆனா நம்ம ஊர் பஸ் இருக்கிற நிலைமையை பார்த்தா அதுக்கும் பயமா தான் இருக்கு. ஓட்ட உடசல் பஸ்ல எப்ப என்ன நடக்குன்னு தெரியாம உசுர கையில பிடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு திராவிட மாடல் பஸ்ஸுகள் பண்ண சில அலப்பறைகளை பாருங்க. மதுரை திருமங்கலம் ரோட்டுல ஒரே புகை மூட்டம். நாம கூட மாநகராட்சியில இருந்து கொசு மருந்து அடிக்கிறாங்க போலன்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது கொசு மருந்து அடிக்கல, கவர்மெண்ட் பஸ் தான் கரும்புகையை கக்கிக்கிட்டு போகுதுன்னு. இப்ப நம்ம வண்டிகள்ல புகை எப்படி வருதுன்னு செக் பண்ணி அபராதம் எல்லாம் போடுதாங்கல்ல. தனியார்கள் கிட்ட ஸ்ட்ரிக்டா வண்டிகளை செக் பண்ற அதிகாரிகள் ஏன் இந்த மாதிரி பஸ்களை ரோட்ல விடுதாங்க? சரி, வெளியில தான் புகையை கக்கிட்டு போகுதுன்னு பார்த்தா இதே மதுரையில இன்னொரு பஸ்ல உள்ளவும் தீ பிடிச்சு எரியுது. திருமங்கலத்துல இருந்து காரியாபட்டிக்கு போயிட்டு இருந்த ஒரு பஸ்ல திடீர்னு இன்ஜின்ல தீ பிடிச்சு கபகபன்னு எரிஞ்சுது. இத பார்த்து பதறி போன ஜனங்க எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். பஸ்ல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கூட இருந்துச்சு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு? தீ பிடிச்சு எரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பஸ்ல படிக்கட்டே இல்ல. கிருஷ்ணகிரி பக்கம் போச்சம்பள்ளிக்கு வந்த பஸ்ல பின்பக்க படிக்கட்டு உடஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. மாணவர்களும் பொதுமக்களும் குதிச்சு இறங்கிட்டு போறாங்க. சிவகங்கை பக்கம் கீழக்கண்டனி கிட்ட ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோட பின்னாடி டயரு திடீர்னு வெடிச்சிருச்சு. வெடிச்சு ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு இழுத்துக்கிட்டே போச்சு பாருங்க. பாவம், உள்ள இருந்த ஜனங்க மரண பீதியில அலர்னாங்க. அதே சிவகங்கையில பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு பஸ் கண்ட்ரோல் இல்லாம போய் முட்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சரிப்பா, எல்லாம் நடக்குது, இதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமில்ல, ஒழுங்கா ஒரு பஸ்ஸை விட முடியாத நமக்கு கார் ரேஸ்லாம் தேவையான்னு ஒரு கேள்வி. அண்ணன் உதயநிதி தான் பதில் சொல்லணும். என்னமோ இங்க உள்ளூர்ல நிலைமை ஊசலாடிட்டு இருக்கையில ஐயா முதலீட இருக்க போயிருக்காரு. வழக்கம் போல அறிவிப்பெல்லாம் பலமா வர ஆரம்பிச்சிருக்கு. பேப்பர்ல எல்லாம் கொட்டை எழுத்துல இருக்கு.
நிஜத்துல எது வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா போன தடவை வெளிநாட்டு போயிட்டு வந்தப்போ கூட ஒரு 10 நாள் தமிழ்நாடு லண்டன் மாதிரி மாறிடுச்சுன்னு பில்டப் பண்ணாங்க. அப்புறம் வழக்கம் போல அமைதியாகிட்டாங்க. இந்த தடவையும் அதே தான் நடக்கும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.